பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பழனி அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா வரவேற்கிறாங்க. பழனி வந்திருக்கிறதுனால நல்ல சமையல்லாம் பண்ண சொல்கிறாங்க அவங்க மருமக கிட்ட. எல்லாரும் சமையல்லாம் நல்லா தடபடலாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அவங்க அண்ணனுங்க, நீ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கின்ற அவசியம்லாம் கிடையாது. நீ எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நீ நினச்சா எங்கள் கூட பிஸ்னஸை பார்த்துக்கலாம். இல்லை நீ ஜாலியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி உனக்கு வண்டி ஆர்டர் பண்ணிக்கிறோம், வந்துடும். கூடிய சீக்கிரம் உனக்கு காரே உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு நாங்கள் அண்ணனுங்க சொல்கிறாங்க. ஏசி ரூம், தனி ரூம் இருக்குது, ஜாலியாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே மாடியிலிருந்து பார்க்குறாரு அவங்க அக்கா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறத. அதேமாரி அவங்க அண்ணனுங்க, உனக்காக பொண்ணு பார்த்துருக்கோம், வசதியான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரே முக்கியமல் வைக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை நான் நல்லா பண்ணி காட்டுறேன். அங்கே இருந்தால் அவனுக்கு கல்யாணமே ஆகாது. இங்கே வந்துட்டல்ல, இனிமேல் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு அண்ணனுங்க சொல்கிறாங்க. குமாரம் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். பிறகு மறுநாள் சாப்பிட உட்காடுறாங்க எல்லாரும். அப்போ என்னத்தா சாப்பாடெலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு உங்கள் அண்ணனுங்க கேட்குறாங்க. எல்லாம் வந்துக்கிறதுனால ஸ்பெஷலாக பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு நான் ஆக்கி போட்டது இல்லையான்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு நீ எதுக்கும் கவலைப்படாத, பொண்ணு ஃபோட்டோலாம் கொடுத்தமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம்லாம் எதுவும் வேணாம் அப்படின்றான். என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அவங்க அண்ணனுங்க. உனக்கு மச்சானை அவமானப்படுத்துறது மட்டும்தான் குறிக்கோளை தவிர என் மேலே உங்களுக்கு துளி அளவு கூட பாசம் கிடையாது அப்படின்னு சொல்கிற அவர் சாப்பாட்டில் உட்காந்துருக்கிறவர் சாப்பிடாமே எந்திரிச்சு போகிறாரு. பாசம் இல்லாத உங்ககிட்ட இருக்கிறத விட எங்கள் அக்கா வீட்டிலே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் பழனி கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு வராரு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நேராக உட்காந்து சாப்பிட போகிறேன்னு அவரே போட்டு சாப்பிட உட்கார்றாரு. அங்கே பாண்டியன் வராரு. மச்சான், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியலை. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நான் வெளியே போனால் வேறு எங்கேயாவது போவேனே தவிர எதிர்த்து வீட்டுக்கு போக மாட்டேன்றாரு. இங்கே ஏறா, யாரா உன்னை போக சொன்னது, நல்லா சாப்பிட்றான்றாரு. கோமதி உட்பட வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷத்தில் பழனி அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க.